Good morning students. நேற்றைய வரைக்கும் நம்ம ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம், கப்புள் பார்த்துருக்கோம், டார்க்கோட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நேற்றைய வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இது பார்ட் 5. இது ஏற்கனவே 4 பார்ட்டு பார்த்துருப்பீங்க. இது பார்ட் நம்பர் 5. ரைட், பழைய பாடங்களில் நம்ம ஒரு சில கேள்விகளை மட்டும் திருப்பி ஞாபகப்படுத்தி பார்ப்போம். என்னென்னா நமக்கு தெரியுது தெரியலன்னு பார்ப்போம். தெரியாட்டி புக்கை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். த பிரான்ச்சஸ் ஆஃப் டைனமிக்ஸ் ஆர் என்னென்னு சொல்லி புக்கில் பாருங்கள். செகண்ட், நேச்சுரல் மோஷன் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ், ப்ராக்கெட்டில் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணு. தேர்ட் ஒன், எனி பாடி would like to continue to be in its state of rest or the state of motion. This is known as dash. Fourth, the resistance of a body to change its direction of motion is called dash. When you make a sharp turn while driving a car, you tend to lean sideways is an example for dash. Sixth, the product of dash and dash of a moving body gives the magnitude of linear momentum. 7, unit of momentum in SI system is dash, and in CGS system its unit is dash. A resultant force is equal to the dash sum of all the forces. 9, drawing water from a well is due to dash forces. 10, by convention the direction of moment of force or couple is taken as dash if the body is rotated in the anti-clockwise direction, and dash if it is rotated in the clockwise direction. ஸோ இதெல்லாம் ரீகால் பண்ணி பாரு, தெரிலன்னா புக்கை ரெஃபர் பண்ணிக்க. இன்றைக்கி அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் செகண்ட் லா. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன பார்த்தோம்? எவ்ரி பாடி கண்டினியூஸ் இன் இட்ஸ் சேம் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் கம்பல்டு பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு பார்த்தோம். எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், மூமெண்ட்டில் இருந்தால் மூமெண்ட்லேயே இருக்குன்னு தான் பார்த்தோம், அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அதை தொடர்ந்து நியூட்டன்ஸோட செகண்ட் லா கிவ்ஸ் த வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸு, நியூட்டன்ஸ் செகண்ட் லா வந்து இட் இஸ் மெஷர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of force. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். தென் the change in momentum takes place in the direction of force. ஸோ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும், அதே டைரக்ஷனில் தான் சேஞ்ச் இன் மொமெண்டமும் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தாக்க, வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி அண்ட் வாட் வில் பி த சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ். தென் வாட் இஸ் த rate of change of linear momentum. That rate of change of linear momentum is directly proportional to force acting on the body. ஸோ இதான் நியூட்டன்ஸோட செகண்ட் லா. மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்துக்கோ. திஸ் லா ஹெல்ப்ஸ் அஸ் டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸு அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணுறது மெஷர் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். லா ஆஃப் ஃபோர்ஸ். லெட் m be the mass of a moving body moving along a straight line with an initial speed u. ஸோ m அப்படிங்கிற மாஸோட இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், மூவிங் ஆப்ஜெக்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதோட initial speed will be u. After a time interval t, the velocity of the body changes to v due to the impact of an unbalanced external force f. ஸோ u அப்படிங்கிற வெலாசிட்டியோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைமிங் டீயில் அது மேலே ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸு போய் மோதுனோன்னா அதோட வெலாசிட்டி என்ன மாறுதுன்னு பார்த்தாக்க v அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வில் பி u, ஃபைனல் வெலாசிட்டி வில் பி v. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், அது மேலே f அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அது ஹையர் வெலாசிட்டியோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது.
ஸோ என்னென்ன அதில் கன்சிடர் பண்ணுறோம், மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வில் பி m, ஆக்சிலரேஷன் வில் பி a, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் பார்க்க போகிறோம், ஆர் F இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ஏன்னு பார்க்க போகிறோம். த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி PI அது PI இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு u. நமக்கு மொமெண்டத்துக்கு ஃபார்முலா வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியா, ஸோ மாஸ் வில் பி m, வெலாசிட்டி அப்படிங்கிறது இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி, ஸோ PI இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு u. ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடி PF ஈக்குவல் டு m இன்ட்டு v. ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, mங்கிறது வந்து மாசு, vங்கிறது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, ஸோ PF இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு v. தென் சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல்டா P, அது ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கிறத டெல்டா அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ டெல்டா P இஸ் ஈக்குவல் டு PF மைனஸ் PI, தட் இஸ் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், விச் இஸ் ஈக்குவல் டு MV மைனஸ் MU. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னாக்க இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு அர்த்தம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னாக்க சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன்னு அர்த்தம். ஸோ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் டிவைடட் பை டைம் டேக்கன்னு அர்த்தம். ஸோ MV மைனஸ் MU பை T அப்படின்னு சொல்லி வந்துடும். பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன், ஃபோர்ஸ் F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அந்த ரேட்டுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் நம்ம டினாமினேட்டரில் டைம் டேக்கன் அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட்டாக கொண்டு வர முடியும். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே மேலே பார்த்துருக்கோம். ஃபைனல் மொமெண்டத்துக்கும் இனிஷியல் மொமெண்டத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அது. ஸோ F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன், ஆர் F ப்ரொபோர்ஷனல் டு ஃபைனல் மொமெண்டம் MV மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் MU டிவைடட் பை டைம் டேக்கன் T. தென் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் செய்யணும், நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க ஈக்குவல் செய்யணும் மாற்றுறோம். அது மாதிரி மாற்றுறதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சேர்க்குறோம். அந்த கான்ஸ்டன்ட்டு K அப்படின்னு சொல்லி பேர். ஸோ F இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு M இன்ட்டு V மைனஸ் U பை T. ஏன்னா மேலே இருக்கிற MV மைனஸ் MUவில் காமனாக M வெளியில் எடுத்துருக்கோம். ஸோ M இன்ட்டு V மைனஸ் U டிவைடட் பை T. Here K is the proportionality constant and its value will be 1. Hence F is equal to M into V minus U by T. Since acceleration is equal to change in velocity by time taken அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம 9th படிச்சிருக்கோம், 10th ரீகால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா பார்த்தோம்னாக்க A is equal to V minus U divided by T. So we have F is equal to mass M into V minus U divided by T எப்படி போட்டலாம் பார்த்தாக்க ஏன்னு போட்டலாம். So F is equal to M into A, therefore force equal to mass into acceleration. ஸோ ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ ஆக்சலரேஷனோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனாக்க வாட் வில் பி த குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு உள்ளது தான் இந்த கண்டென்ட். No external force is required to maintain the motion of a body moving with uniform velocity. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்க there is no need for external force to maintain its uniform velocity. When the net force acting on a body is not equal to 0, then definitely the velocity of the body will change. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி மோஷனில் இருந்தாலும் சரி அது மேலே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அதோட பொசிஷன் மாறும். இப்போ ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்க அது மேலே ஆக்ட் பண்ணுற நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னாக்க ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ அதோட வெலாசிட்டி என்ன ஆகும்னு பார்த்தோம்னாக்க ஷியூராக சேஞ்ச் ஆகும். Thus change in momentum takes place in the direction of force. The change may takes place either in magnitude or in direction or in both. So magnitude அப்படின்னா quantity increase ஆகலாம், or direction of movement of the force, direction of the movement of the object ரெண்டுமே கூட மாறலாம். Next, force is required to produce the acceleration of the body. In a uniform circular motion, even though the speed, that is magnitude of velocity, remains constant, எது மட்டும் மாறுதுன்னு பாருங்க, the direction of velocity changes. இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ வெலாசிட்டி கொடுத்துருக்கோம், இது டான்ஜென்ஷியல் டைரக்ஷனில் மாறிக்கிட்டே இருக்கும். டான்ஜென்ஷியல் டைரக்ஷனில் மாறிக்கிட்டே இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ் at every point on the circular path. So the acceleration is produced along the radius called as centripetal acceleration. So magnitude will be same, but direction மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்னன்னு பார்த்தாக்க இந்த ஆப்ஜெக்ட்னால
சென்டரில் வந்து ஒரு ஃபோர்ஸை சப்ளை பண்ணோம் ஆர் ஆக்சிலரேஷன் சப்ளை பண்ணோம். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The force which produces this acceleration is called centripetal force. You have learnt in 9th standard. So centripetal force, centripetal acceleration ஒரு முக்கியமான term அது. Then unit of force. SI unit of force is Newton. Newton அப்படின்னா வார்த்தையில் எழுதணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் என்ல ஆரம்பித்து எழுதணும், ஏன்னா சயின்டிஸ்டோட நேம் அது. சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறாந்தாக்கா கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லி போடுறோம். அண்ட் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் இட்ஸ் யூனிட் இஸ் டைன். ஸோ ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Definition of 1 Newton. The amount of force required for a body of mass 1 kilogram produces an acceleration of 1 meter second power minus 2. Then 1 Newton is equal to 1 kilogram into 1 meter second power minus 2. One meter per second square அப்படிங்கிற ஆக்சிலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாட் வில் பி த குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இட் வில் பி 1 நியூட்டன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரிக்வயர்டு ஃபார் எ பாடி ஆஃப் மாஸ் 1 கிலோகிராம் ப்ரொடியூசஸ் அன் ஆக்சிலரேஷன் ஆஃப் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தாக்க 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். தென் டெஃபினேஷன் ஆஃப் 1 டைன். The amount of force required for a body of mass 1 gram, அங்கே வந்து 1 கிலோகிராம்னு பார்த்தோம், இங்கே 1 gram produces an acceleration of 1 centimeter second power minus 2. அங்கே வந்து மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 பார்த்தோம், இங்கே சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 பார்க்குறோம். is equal to 1 dyne. That is 1 dyne is equal to 1 gram centimeter second power minus 2. Also 1 Newton is equal to 10 power 5 dyne அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ 1 கிராம் மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்டில் 1 சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 அப்படிங்கிற ஆக்சிலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸை தான் நம்ம 1 dyne அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். Then unit force. The amount of force required to produce an acceleration of 1 meter per second square or 1 meter second power minus 2 அப்படின்னு படிச்சுக்கலாம். In a body of mass 1 kilogram is called unit force. நல்ல வார்த்தையை பார்த்துக்கோங்க, யூனிட் ஃபோர்ஸ். கொஸ்டின் கேட்கும்போது டிஃபைன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நியூட்டனை டிஃபைன் பண்ணணும். யூனிட் ஃபோர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னாக்கா இந்த டெஃபினேஷன் தான் எழுதணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலரேஷனை 1 கிலோகிராம் ஆஃப் மாஸில் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னாக்க அந்த ஃபோர்ஸுக்கு பேர் யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். தென் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த SI system of units, gravitational unit of force is kilogram force represented by kgf. In the CGS system, its unit is gram force represented by gf. 1 kilogram force is equal to 1 kilogram into force அப்படிங்கிறது gravitational force. அதனால் 9.8 meter per second square நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், which is equal to 9.8 Newton அப்படின்னு வந்துடும். 1 gram of force அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 1 gram into 980 in centimeter second power minus 2 which is equal to 980 dyne அப்படின்னு சொல்லி வந்துடும். ரெண்டு முக்கியமான 1 mark கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஆப்ஜெக்டோட மாஸ் 1 கிலோகிராம், ஆக்சிலரேஷன் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக இருக்குது. தென் வாட் வில் பி த குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்க இட் வில் பி 1 நியூட்டன். இதுதான் நம்ம யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பல்ஸ். A large force acting for a very short interval of time is called as impulsive force. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம முதல்ல பார்த்துருவோம். இப்போ 2 பேர் நிற்கிறாங்க, 2 பால் இருக்குது. இப்போ ரெண்டுமே சேம் மாஸோடு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரே மாஸோடு இருக்கிற 2 பாலை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஒரு பாலை மெதுவாக ஒருத்தர் மேலே போடுறோம், இன்னொரு பாலை வேகமாக ஒருத்தர் மேலே போடுறோம். இப்போ என்ன இன்ஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக ஸ்லோவாக வெலாசிட்டியோட வந்து ஒருத்தர் மேலே விடுவது. இட் வில் நாட் ப்ரொடியூஸ் எனி இம்பேக்ட் ஆன் ஹிம். ஆனால் இதே வேகமாக வந்து விழுந்தது அப்படின்னாக்க அவங்களுக்கு தலையில் வேகமாக அடிபடும், வலிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது. சேம் மாஸ் பட் த்ரோவிங் வெலாசிட்டி மட்டும் டிஃபராக இருக்குது. ஒன்று வந்து மெதுவாக விட்டறிகிறோம், அப்போ அதோட இம்பேக்ட் கம்மியாக இருக்குது. இன்னொரு ஆப்ஜெக்டை வேகமாக விட்டறிகிறோம், அப்போ அதோட இம்பேக்ட்டு அதிகமாக இருக்குது. இப்போ டைம் ஆஃப் ட்ராவல் பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட் பால் வந்து லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம், ஸோ அதோட இம்பேக்ட் கம்மியாக இருக்குது. செகண்ட் பால் பார்த்தோம்னாக்கா லெஸ் இன்டர்வல் ஆஃப் டைம், ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க தலையில் விடுவது, அப்போ தே கெட் பெயின் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். A large force acting for a very short interval of time is called impulsive force. ஸோ
லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டயத்தில் ஒரு ஆப்ஜெக்டில் வந்து இம்பேக்ட் ஆனிச்சு அப்படின்னாக்க அதுக்கு பேர் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். when a force F acts on a body for a period of time t, then the product of force and time is known as impulse, represented by J. That is, impulse J is equal to F into t. Its unit is kilogram meter second power minus 1 or Newton second. F அப்படிங்கிற ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன், டி அப்படிங்கிற டைமுக்கு வந்து செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 எப்படி வருதுன்னு ரஃப் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தெரியாது. ஸோ அதை பார்த்துக்கோம். இது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு பால் வந்து மெதுவாக வந்து விழுவுது. ஸோ லாங்கர் டைம், ஸோ லெஸ் இம்பேக்ட். இன்னொன்று லெஸர் டைம் ஹையர் இம்பேக்டோட இருக்குது. ஸோ 2 ball of same masses will be taken. Ball with lighter velocity, time is delayed, so impulse is low. Ball with high velocity fastly reaches the head, so impulse is high. இது நமக்கு தெரியும். சாதாரணமாக கிரிக்கெட் பிடிக்கிறவங்க, கிரிக்கெட்டில் விளையாடுறவங்கலாம் பாலை பிடிக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். பின்னால் நம்ம எக்ஸாம்பிளையும் பார்க்க போகிறோம். அதை சேஞ்ச் இன் மொமெண்டம் கேன் பி அச்சீவ்டு இன் 2 ways. they are a large force acting for a short period of time, அப்போயும் இம்பல்ஸ் நமக்கு இருக்கும். a smaller force acting for a longer period of time, ஃபோர்ஸு கம்மி ஆனால் லாங்கர் பீரியட் இது ஆக்ட் பண்ணுது, அப்போயும் நமக்கு இம்பல்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ரெண்டும் வேகமாக வந்து மோதுது, இம்பல்ஸ் வில் பி ஹை. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா மெதுவாக வருது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தோம்னாக்கா இன்னொரு பாலம் மெதுவாக வருது, அப்போ இம்பல்சிவ் ஃபோர்ஸ் வில் பி லெஸ். ஸோ லெஸர் இன்டர்வல் ஆஃப் டைமாக இருந்ததுனாக்க இம்பல்ஸ் வந்து ஹையு, லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைமாக இருந்ததுனாக்க இம்பல்ஸ் வில் பி லோ அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே அர்த்தம். தென் இதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ். Automobiles are fitted with springs and shock absorbers to reduce jerks while moving on uneven roads. நம்ம 2 வீலர்லாம் பார்த்துருக்கோம் நிறையா. நம்ம எங்கெங்கெல்லாம் மேடு பள்ளம் வருதோ அங்கெல்லாம் நம்ம டக்குனு வண்டியாக இருக்கும்போது என்ன ஆகும், அங்கே இருக்கிற அந்த ஃபோர்ஸ் நம்ம உடம்புக்கு வந்து தாக்கும்போது பெயின் வரும். அப்படி வராமல் இருந்து நம்ம உடம்பை ப்ரிவென்ட் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த ஷாக் அப்சர்வர் நம்ம புக்கில் காமிச்சிருக்கோம். எங்கே இந்த இடத்துலையும் இருக்குது ஷாக் அப்சர்வர், இந்த இடத்துலையும் இருக்குது. இது என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க நம்ம பாடிக்கும் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற டியூரேஷனையும் கொஞ்சம் டிலே பண்ணி நமக்கு என்ன பண்ணாது, இம்மிடியேட்டாக அந்த ஃபோர்ஸு பாடியில் வந்து இம்பேக்ட் ஆகாமல் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ எவ்வளோக்குள்ள டைம் டிலே ஆகுதோ அப்போ நமக்கு இம்பேக்ட் கம்மி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நமக்கு வலிக்காது. அப்படிங்கிறதுக்காக 2 வீலரில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த ஸ்ப்ரிங்ஸும் ஷாக் அப்சர்வரும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2 மார்க் பார்த்துக்கோ. ஸோ இதுதான் இந்த ஸ்ப்ரிங்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். தென் அடுத்தது இன் கிரிக்கெட் எ ஃபீல்டர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வைல் கேட்சிங் த பால். இது நம்ம பார்த்துருக்கோம். கிரிக்கெட்டு கமெண்ட்ரி, கிரிக்கெட்டு பிளேயிங்லாம் பார்க்கும்போது கையை என்ன பண்ணுறாங்க, அந்த பாலை பிடிக்கிறவங்க கொஞ்சம் பின்னோக்கி இழுக்கிறாங்க. அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, பாலை கேட்ச் பண்ணும்போது அந்த பால் எந்த டைரக்ஷனில் வருதோ அதே டைரக்ஷன்லேயே கையை பின்னாடி கொண்டு போய் இம்பேக்ட் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு பார்த்தோம்னாக்க லெஸ் இம்பல்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஹி எக்ஸ்பீரியன்சஸ் எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் எ லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் டு கேட்ச் த பால். ஸோ டிலே பண்ணி தான் அந்த பாலை பிடிக்கிறாங்க. அப்போ ஹை ஃபோர்ஸோடு வந்தாலும் டைம் இன்டர்வல் அதிகமாகிறதுனால அவங்க கையில் வலிக்குமா அப்படின்னாக்கா வலிக்காது. ரிசல்ட்டிங் இன் ஏ லெஸர் இம்பல்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஸோ டிலே பண்ணி பிடிக்கிறதுனால இம்பல்சிவ் ஃபோர்ஸோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுவும் ஒரு முக்கியமான 2 மார்க். தேங்க்யூ.